விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தோடைய ட்ரெய்லரை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஃபேன்ஸ் எல்லாருமே மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்குது ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லருக்கு தான். ஸோ ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லருக்கான அப்டேட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே மணிக்கு ஜனவரி 2ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா முழுக்க வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ டைம் 4:40 இன்ன வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் கேவின் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்துட்டு நமக்கு வந்து கொடுக்கல. பட் ஆனால் ஃபேன்ஸ் எல்லாமே இன்ன வரைக்கும் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லருக்கான ஹைப் கூடுனதுக்கு காரணம் இந்த படத்தோட டைரக்டர் அஜித்தோட அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஆனந்த விகடனில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் தான். ஸோ இந்த ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பாருங்கள். ஸோ பார்த்த பிறகு இது பகவந்த் கேசரியோட ரீமேக்காக இல்லையா அப்படிங்கிற உங்களுக்கு கன்க்ளூஷன் வந்துடும். இந்த ஒரு படத்துக்கான ஹைப் பயங்கரமாக ஏறும் சொல்லி ஒரு ட்ரெய்லருக்கான ஹைப்பை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணியிருந்தார். சும்மாவே நம்ம பசங்க பயங்கர ஹைப் ஏற்றுவானுங்க. இல்லை இவர் வேறு ஹைப் ஏற்றுனால இப்போ ட்ரெய்லருக்கு தான் எல்லாருமே ரொம்ப ஈகரான வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஏவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எந்த விதமான அப்டேட் வரல. பட் ஆனால் அவங்களோட ட்விட்டரோட வால் போஸ்டரை வந்து தான் மாற்றிட்டாங்க. ஸோ இது நாள் வரைக்கும் டாக்ஸிக் படத்தோட பிக்சரை வச்சுருந்தாங்க. இப்போ ஜனநாயகன் படத்தோட பிக்சர் வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்தை பற்றி இன்னும் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இன்ன வரைக்கும் ஏன் ட்ரெய்லருக்கான அப்டேட் வராமல் ப்ரொமோஷன் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் உண்டாகுது. ஸோ ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டுருக்கு. தமிழ்நாடோட தேட்ரிக்கல் ரைட்ஸை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு. ஸோ அது இன்னும் யாரும் வாங்காமல் இருக்காங்க. இன்னும் வந்து தான் போட்டி அப்படிங்கிறது போய்கொண்டு இருக்குது. ஸோ அதோட நிறைவு வந்தால் தான் நமக்கு ட்ரெய்லருக்கான அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்கு நிறைவு பெற்றுச்சுன்னா இன்றைக்கி ஈவினிங்கே நமக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நாளைக்கு தான் நமக்கு வந்து ட்ரெய்லரோட அப்டேட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அதே மாதிரிக்கு ஜனநாயகன் திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது கேரளாவில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து தான் கேரளா சைடில் வந்து கிடைக்குது. நம்ம சொன்ன மணிக்கு தான் தமிழ்நாடு கேரளாவில் இந்த ஒரு படம் நல்லா தான் ஓடப்போகுது. தெலுங்கு சைட்ஸ் நார்த் இந்தியாவில் அவ்வளோ பெருசாக ஓட போகல. ஏன்னா பிரபாஸ் அவர்களோட படம் வரப்போகுது. ஸோ நான் கேரளா நல்ல ஒரு ஓப்பனிங் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. 4 மணி ஷோ இருக்கிற மணிக்கு இப்போ வரைக்கும் தெரியல. மேபி தான் இதுக்கப்புறம் வந்து தான் வர வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதே மணிக்கு தமிழ்நாட்டில் எப்போ டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும் அந்த மணிக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ தான் டிக்கெட் புக்கிங் அப்படி ஓப்பன் ஆகும். நமக்கு கிடைக்கிற அப்டேட் படி ஜனவரி 4ஆம் தேதி ஒரு சில இடங்களில் ஓப்பன் ஆகும். ஜனவரி 5ஆம் தேதி மேக்ஸிமம் இடத்துல ஓப்பன் ஆயிரும். ஜனவரி 6ஆம் தேதி கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிரும் அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஏர்லியாக ஓப்பன் பண்ணால் நமக்கு நல்லது. அதான் நம்மளோட கருத்து. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் ட்ரெயிலருக்காக ஈகராக காத்திருக்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.